பிரிட்டனில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம். சுமார் 1600க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டன. பல விமானங்கள் திரும்பிவிடப்பட்டன. சில விமானங்கள் தங்கள் மூல இடத்தில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அங்கேயே திரும்பின. இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 2025 என மதிப்பிடப்பட்டுள்ளது. காரணம், அவர்களின் பயணங்கள் பாதிக்கப்பட்டு பல வழிகளில் மாற்றப்பட்டன. ஹீத்ரோ ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும். உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் முதல் 10 இடம் பிடிக்கும் திறன் கொண்டது. இந்தியாவில் இருந்து பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனில் பல இந்தியர்கள் இங்கு பயணிக்கின்றனர். இப்பொழுது பிரிட்டனில், அதாவது இந்த சப்ஸ்டேஷனில் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கிரீடுடன் இணைந்து தீ விபத்து ஏற்பட்ட போது சுமார் 60,000 பேருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, பல மணி நேரங்களுக்கு. இப்போதும் நான் இந்த வீடியோ செய்யும் நேரத்தில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மின்சார பயனர்களுக்கு, வீட்டுக்காரர்களுக்கு மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை. இப்போது இதன் சில விஷயங்களை பார்ப்போம். பிரிட்டிஷ் செய்தித்தாள்கள் இதை பற்றி என்ன சொல்கின்றன? டெலிகிராப் செய்தித்தாள் கூறுகிறது, இதில் ஒரு தீவிரவாத சதி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று. அவர்கள் அந்த வகையில்தான் அறிக்கை செய்கின்றனர். இதன் அடிப்படையில் லண்டனில் உள்ள ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இதை பற்றி விசாரணை தொடங்கியுள்ளது. தி கார்டியன் செய்தித்தாளும் இதே கோட்டில் தான் அறிக்கை செய்துள்ளது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு லண்டன் மேயர் சாதிக் கான் இதில் தீவிரவாத சதி இல்லை என்று தள்ளிவிட்டுள்ளார். ஆனால் பொதுவான சில புள்ளிகளை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் உள்ள பல விமான நிலையங்கள், டெல்லி விமான நிலையம், மும்பை விமான நிலையம், பெங்களூர் விமான நிலையம் போன்றவை நன்கு இயங்குகின்றன. கடந்த 6 அல்லது 7 ஆண்டுகளில் நமக்கு நல்ல போக்குவரத்து உள்ளது. பயணிகள் நன்கு பயணிக்கின்றனர். இன்டர்நேஷனல் அல்லது டொமஸ்டிக் அதிகம் இல்லை. ஆனால் இதே போன்ற ஒரு சம்பவம் டெல்லி விமான நிலையத்தில் அல்லது மும்பை விமான நிலையத்தில் அல்லது சென்னை விமான நிலையத்தில் நடந்தால், எனது கருத்துப்படி, நான் பல விமான நிபுணர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் இவ்வளவு நேரம் நீடிக்காது. அதற்கு முன்பே நாம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்தியர்களால் மற்றும் இந்திய அரசாங்கத்தால், நமது தீயணைப்பு படையால், நமது விமான ஆணையத்தால் இதற்கு விரைவில் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு பயணிகளை பாதிக்கும் நிகழ்வை நாம் செய்ய மாட்டோம். காரணம், அதற்கான சரியான தொழில்நுட்பம் இருந்தாலும் இதை தடுக்கும் நிகழ்வுகளும் பாதுகாப்பு அம்சங்களும் நமக்கு யூகேயை விட சிறந்தது என்ற வகையில் நான் பேசிய 10 விமான நிபுணர்கள், இதை பற்றி தொடர்புடையவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நாம் சிந்திக்க வேண்டியது, யூகே என்று சொல்லப்படும் நாட்டில் அவர்கள் கீழே போவதற்கான அறிகுறிகளை நாம் காண்கிறோம். சிலருக்கு அதை நம்ப முடியாது, ஆனால் நம்பினால் போதும். ஹீத்ரோ விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் காரணமாக இது ஒரு சரியான சப்ஸ்டேஷன், முக்கியமாக மின்சார கிரிட் கொடுக்கும் நிகழ்வு. இதை பற்றி செய்த மானிட்டரிங் சரியாக இல்லை. இப்போது அங்குள்ள பத்திரிகைகளும் மீடியாவும் கூறுகின்றன, தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான சாத்தியக்கூறுகளை தள்ளிவிட முடியாது என்று. அப்படியானால் உறுதியாக பிரிட்டன் என்று சொல்லப்படும் யுனைடெட் கிங்டம், அவர்கள் கடுமையான பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளனர். ஒவ்வொரு நிகழ்வுகளும், அறிக்கைகளும் ஹீத்ரோவிற்குள் மற்றும் வெளியே சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்துள்ளன. அங்கு குடியேறியவர்கள் அரபுகள், பங்களாதேஷிகள், பாகிஸ்தானியர்கள் போன்றவர்கள். அவர்களின் ஒரு கூடுதல் பரவல் இந்த பிரிட்டனின் அனைத்து விமான நிலையங்களிலும் காணப்படுகிறது. நான் சொன்னது அல்ல, அங்குள்ள இந்தியர்களே சொன்னார்கள். அவர்களுக்கான விசாரணையும் நடவடிக்கைகளும் அங்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பல ரோகர்கள் அதை சொல்கிறார்கள். காரணம், அதற்குள் ஒரு சிறப்பு நிஸ்காரம் இல்லாமல் இது அவர்களின் நோன்பு காலத்தில் இந்த நிகழ்வுகள் பிரிட்டனில் நடந்தன. அதை ஆதரிக்கும் வகையில் அங்குள்ள அரசாங்கமும் நிர்வாகமும் நடந்து கொள்கின்றன. அங்குள்ள பல்கலைக்கழகங்களின் தலைவர்களாக இந்த நபர்கள் உயர்ந்து வருகின்றனர். நான் அதை குற்றம் சாட்டுவதில்லை. இதற்குள் ஒரு மதிப்பீட்டு பிழை உள்ளது. அது பிரிட்டனை மிகவும் பாதித்துள்ளது. அதுதான் நான் சொன்னது. இந்தியாவுடன் ஒப்பிடும்போது நமது பல விமான நிலையங்களில் இதே போன்ற நிகழ்வுகள் இருந்தால் நாம் அதை விரைவில் நமது திறமையால் மற்றும் நமது திறனால் சமாளிக்க முடியும். காரணம், நாம் விரைவில் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரை அது நடக்கவில்லை. அதுதான் அந்த நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சோதனை. அவர்களால் அதை சமாளிக்க முடியவில்லை. இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல, மற்றும் பல சம்பவங்களும் உள்ளன.
பிரிட்டிஷ் அரசாங்கம் பல விஷயங்களில் இஸ்ரேலை குற்றம் சாட்டுகிறது, மனித உரிமைகளை குற்றம் சாட்டுகிறது, பல முடிவுகளை அவர்கள் அங்குள்ள ஒரு சிறப்பு சமூகத்திற்காக எடுக்கின்றனர். உங்களுக்கு தெரியும் எந்த சமூகத்தை பற்றி பேசுகிறோம் என்று. அதற்குள் அனைவரையும் நான் ஒன்றாக சொல்லவில்லை. ஆனால் அதற்குள் நுழைந்துள்ள மதவெறியினால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பல முடிவுகளை எடுக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக கிளப் செய்து பார்க்கும்போது பிரிட்டன் என்று சொல்லப்படும் நாட்டின் உண்மையான ஆட்சி யாரிடம் உள்ளது என்ற கேள்வி எழுகிறது. இதை நான் கேட்டால் அங்குள்ள ரிஃபார்ம்ஸ் கட்சி கேட்கிறது, மற்ற எதிர்கட்சிகள் கேட்கின்றன, அங்குள்ள மூத்த அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள், ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், சமீபத்தில் அங்குள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பேச்சு. மூத்தவராக அங்கு படித்த ஒருவர், ஒரு பத்திரிகையாளர், அவர் துல்லியமாக ஒவ்வொரு புள்ளிகளையும் வைத்து சொல்கிறார். இதற்குள் ஒரு சிறப்பு சமூகத்தை பற்றி பேசுகிறார். அதாவது பிரிட்டன் என்று சொல்லப்படும் நாடு வரும் காலத்தில் ஏற்படும் பெரிய மாற்றத்தில் அந்த நாடு சிதைந்து போகும். இது அங்குள்ள அந்த பேச்சு பெரிய வைரல் பேச்சாக மாறியது. ஜே.டி. வாட்ஸ் அமெரிக்க துணை தலைவர் என்ன சொன்னாரு? தேர்தல் நேரத்தில் பிரிட்டன் என்று சொன்னால் முதல் முறையாக சில நேரங்களில் உலகில் ஒரு நாட்டிற்கு அணு ஆயுதங்கள் உள்ள ஒரு இஸ்லாமிய நாடு கிடைக்கும். அது சில நேரங்களில் பிரிட்டனாக இருக்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். இவை அனைத்தையும் ஒன்றாக கிளப் செய்து பார்க்க வேண்டும். பிரிட்டன் என்று சொல்லப்படும் நாடு எல்லா இடங்களிலும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் உள்நாட்டு வன்முறை மற்றும் உள்நாட்டு சட்டம் மற்றும் ஒழுங்கின் பாதுகாப்பு விஷயத்திலும். காரணம், அங்குள்ள ஒரு எம்பி கடந்து நீங்கள் பார்த்தீர்கள், அவர் செல்லும் வீட்டிற்கு செல்லும் வழியில் அவரை கொன்று விடுவார்கள். காரணம், அவர் இதை பற்றி பார்லிமெண்டில் பேசிய பிறகு அங்குள்ள பல செயல்திறன்களை பாருங்கள். இதே போல் நீங்கள் பார்த்து காண்பீர்கள். பிரிட்டனில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் ஒரு பர்தாவுடன் ஒரு பெண்ணை அங்குள்ள போலீஸ்காரர் தர்க்கித்து அவரை அடித்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அதே போல் அங்குள்ள குடிமக்களை இவர்கள் தாக்கப் போகிறார்கள். இவை அனைத்தும் பிரிட்டனுக்கு ஒரு பாடம், ஜெர்மனிக்கு ஒரு பாடம், பிரான்சுக்கு ஒரு பாடம், டென்மார்க்கிற்கு ஒரு பாடம். உங்களுக்கு தெரியும், அதன் அடிப்படையில் அங்கு வலுவான சட்டம் கொண்டு வந்தார்கள். அதாவது பிரிட்டனின் விஷயத்தில் அவர்கள் வலுவான முறையில் சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே நிலைக்க முடியும். பிரிட்டிஷ் கலாச்சாரம் உள்ளது, அதாவது ஒரு நாகரிக கலாச்சாரம் உள்ளது. அதை அழிக்க முயற்சிக்கும் மதவெறியர்கள் உள்ளனர். அவர்களின் உலகம் வேண்டும் என்று வரை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். இதை அழிக்க முடியவில்லை என்றால் எனது ஒரு கணிப்பு, வரும் 10 ஆண்டுகளில் பிரிட்டனில் இதே போன்ற இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தும் வகையில் அந்த நாடு முன்னேறும். ஆனால் அங்கு பெரிய மாற்றம் உள்ளது. ஃபார்ம்ஸ் கட்சி கொண்டு வந்தால் உறுதியாக பிரிட்டன் நிலைக்கும். இல்லையெனில் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்படும் பிரிட்டன் என்று சொல்லப்படும் நாடு என்றென்றும் அழிந்து போகும் என்பதற்கு மிகப்பெரிய சான்று ஹீத்ரோ விமான நிலையம் மற்றும் அங்கு நடந்த தீ விபத்து. அவர்களால் அடக்க முடியவில்லை. இவ்வளவு பேரை இதனுடன் தொடர்பு படுத்தி அங்குள்ள பவர் கிரிட் மற்றும் பிறவற்றில் இருந்த எந்த சமூகம் யார் இதன் பின்னால் உள்ளார்கள் என்று தெரியவில்லை. இன்றும் பிரிட்டனில் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை. இதை பற்றி நான் மட்டுமல்ல, அங்குள்ள பத்திரிகை கூட அறிக்கை செய்துள்ளது. அதாவது நான் இதை சொல்வது, பிரிட்டனின் இன்றைய நிலை மிகவும் ஆபத்தான மண்டலத்திற்கு செல்கிறது. இதை தடுக்க முடியாவிட்டால் பிரிட்டன் என்று சொல்லப்படும் நாடு இந்த உலகில் மிக மோசமான நாடாக மாற அதிக ஆண்டுகள் தேவையில்லை.